சேலம் மாவட்டம் ஜலகண்டாபுரம் அருகிலுள்ள காட்டுநாயக்கன்பட்டியைச் சேர்ந்த 55 வயதான செல்வம் என்பவர் மதுபான பாரில் வேலை செய்து வருகிறார். இவர் மது போதையில் 5 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். பாதிக்கப்பட்ட குழந்தையின் பெற்றோர்கள் சேலம் ஓமலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதனையடுத்து காவல்துறை செல்வத்தை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்தது உறுதியானதால் செல்வத்தை சேலம் மகிழா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர். சாம்சங் ஊழியர்களின் பணிநீக்கம் தொடர்பாக சென்னை டிஎம்எஸ் வளாகத்தில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. தொழிற்சங்கத்திலிருந்து விலகுவதாக 400க்கும் மேற்பட்ட ஊழியர்களிடம் கட்டாய கையெழுத்து வாங்கியதாகவும் 3 முக்கிய நிர்வாகிகளை சாம்சங் நிர்வாகம் பணியிடை நீக்கம் செய்தது உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளை முன்வைத்து சிஐடியு தொழிற்சங்கத்தில் உள்ள சாம்சங் தொழிலாளர்கள் 500க்கும் மேற்பட்டோர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து தமிழக தொழிலாளர் நலத்துறை கூடுதல் ஆணையர் தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் சிஐடியு தொழிற்சங்கம் மற்றும் சாம்சங் நிறுவனம் சார்பில் பங்கேற்றனர். ஒப்பந்த பேச்சுவார்த்தையை பிப்ரவரி 10ஆம் தேதிக்குள் தொடங்காவிட்டால் வரும் 26ஆம் தேதி முதல் தமிழ்நாட்டில் அரசு பேருந்துகள் ஓடாது என்று தொழிற்சங்கத்தினர் கூட்டாக அறிவித்துள்ளனர். இது தொடர்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் போக்குவரத்து துறை செயலாளரை சந்தித்து அண்ணா தொழிற்சங்கத்தினர் கோரிக்கை மனுக்களை அளித்தனர். பின்னர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த அவர்கள் போக்குவரத்து துறையை திமுக அரசு தனியார் மயமாக்கி வருவதாக சந்தேகம் எழுந்துள்ளதாகவும் சென்னையில் தனியார் மினி பேருந்துகளை அனுமதிக்கக்கூடாது என்றும் தெரிவித்தனர். நெல்லை மாவட்டம் அம்பையில் வண்டிமலைச்சி அம்மன் கோவிலில் கண் திறப்பு நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. கொடை விழாவை முன்னிட்டு நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கோவிலுக்கு வருகை தந்திருந்த நிலையில் கோவிலுக்கு வருகை தந்திருந்த பக்தர்கள் மெய்சிலிர்க்க சாமி ஆடினர். இதைத் தொடர்ந்து கரகக்குடம் வீதி உலா நடைபெற்றது. விழுப்புரத்தில் பட்டப்பகலில் என்எல்சி அலுவலர் வீட்டில் திருடிய கொள்ளையனை பொதுமக்கள் மடக்கி பிடித்து தர்ம அடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்தனர். நெய்வேலி என்எல்சி அலுவலரான சவுந்தரராஜன் பணிக்கு சென்ற நிலையில் அவரது மனைவியும் உறவினர் வீட்டிற்கு சென்றுள்ளார். அப்போது வீட்டில் நுழைந்த கொள்ளையர்கள் பீரோவை உடைத்து 4 கிராம் தங்கத்தோடு மற்றும் வெள்ளி பொருட்களை திருடினர். இதில் ஒருவரை பொதுமக்கள் மடக்கி பிடித்தனர். மற்ற இருவரும் தப்பியோடிவிட்டனர். பிடிபட்ட சென்னை செங்குன்றத்தைச் சேர்ந்த அரவிந்த் குமாரை போலீசார் கைது செய்து தப்பியோடிய இருவரை தேடி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.